ஹலோ மக்களே, இது ரிலையன்ஸ் ஸ்மார்ட் வந்து நம்ம ஷாப்பிங் போயிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவோட பார்ட் 1 பார்க்காதவங்க எல்லாருக்குமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பில்லு போடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். என்னோட குட்டீஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கோதுமை மாவு வாங்கினோம் இல்லையா, அது மேலே வந்துட்டு முட்டி போட்டு நின்றுட்டு இருந்தார். அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, சடனாக அதை பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்திரிச்சு நின்று ஒரு சும்மா இல்லாமல் ஒரு பாட்டுக்கு டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. எங்கே விழுந்துருவாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பிடிச்சிட்டே இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கையில் மில்க் ஷேக் எடுத்து கீழே போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், சரி கோல்ட் காஃபி வந்து கையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் கொடுத்தேன். அவர் அதை கையில் வாங்கி என்ன பண்ணார் அப்படின்னா விளையாண்டுட்டே இருந்தார். விளையாண்டுட்டு இருந்தவர் அவருக்கு என்ன தோணுச்சு என்னன்னு தெரிலங்க, ஃபஸ்ட்டு அதை வச்சு கம்பியில் அடிச்சுட்டு இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. சரி ஓகே கொடுத்துட்டாரு, நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, சடனாக கையிலேருந்து என்ன பண்ணார் அப்படின்னா கையிலேருந்து எடுத்துட்டாரு. சரி இந்த சைடு தான் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கையை இந்த சைடு கீட்டினா அவன் பாட்டுக்கு அழகாக அந்த சைடு கீழே போட்டாங்க. கீழே போட்டுட்டு நான் போய் கீழே உட்காந்து விழுந்ததை எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த குட்டீஸ் எப்போவுமே இப்படி தாங்க பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு கையில் ஒரு பொருளை வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறாரு. சரி ஓகே நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி முடிக்கிறதுக்குள்ள நான் அதை எடுத்துருவேனே அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நம்ம கையில் வச்சு அதை எடுத்துகிட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுறாரு. சரியான சேட்டை குட்டியாக இருக்காருங்க. ரொம்ப வால் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறது, அவரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அழகாக அந்த சைடு தூக்கி போட்டார். மறுபடியும் கையில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா அதை வாயில் வச்சு கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி அது ஓட்டையாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வெளியில் தூக்கிட்டு அப்புறம் நான் மட்டும் பில் போட போனாங்க. பின்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பில் போடுற லைன் வந்து கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அங்கே 2 பேர் தான் இருந்தாங்க, 2 சைடு 2 பேர் தான் இருந்தாங்க. இன்னும் 2 பேர் வந்து லீவா இல்லை என்னன்னு தெரில. அதனால் கொஞ்சம் லேட் ஆணுச்சு. நான் வந்து பில் போடுறதுக்கு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி பில்லிங் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அட போங்கடா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்கள்ட்ட பில்க்கும் வந்து அமௌண்ட்டு செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு என் குட்டீஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே உள்ள வெயிலாக இருக்காது, அங்கே வெளில வந்தோன்னு மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ அது என் குட்டீஸ்க்கு வந்து பிடிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சாரு. சரி அதுக்கப்புறம் சரி நீ பாய் சொல்லு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லு தம்பி பாய் சொல்லு அப்படின்னு சொன்னால் அது அவர் சொல்லவே இல்லை. மூஞ்ச பார்த்தீங்களா எப்படி உருன்னு வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. அது அவருக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க. எனக்கு வெயில் அடிக்குது, ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தார்.